ஓய்வெடுத்துக்கும் கதை கேட்டு. திருஞான சம்பந்தர் 3 வயதுல பாட தொடங்கினார்னு பார்க்கணும். அவர் தொடங்கிட்டதுக்கு அப்புறம் நிறுத்தவே இல்லை. எப்படி தாளம் தொடங்கினா நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி தோடுடைய செவியன்னு தொடங்கினவர் சும்மா இல்லை. அடுத்து சீர்காழியில மேற்கு பக்கம், சீர்காழி கோயிலுக்கு மேற்கு பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம போனோம்னா திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு ஊர். கா என்றால் நமக்கு தெரியும் சோலை, கோலை என்றால் அழகான பொருள், அவ்வளவுதான். திருக்கோலக்கா என்றால் அழகான சோலையை உடைய ஊர் என்று பேர். அந்த ஊருக்கு அப்பா தோல்ல தூக்கிட்டு போறார் குழந்தை. சிவபாத இருதயர் திருஞான சம்பந்தருடைய தந்தையார் தோல்ல தூக்கிட்டு போய் இறக்கி விட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுது, பாட்டு பாடுது. எந்த பாட்டு பாடுது, இந்த மடையில் வாழை பாய பாடுது. அப்படி பாடும் பொழுது அந்த 3 வயசு குழந்தை கை எப்படி இருக்கும், பிஞ்சு கையா இருக்கும். தாளம் தட்டி பாடுது. அப்படியே என்ன பண்ணுது, தாளம் தட்டி பாடுது. பார்த்தோன்னே கையெல்லாம் சிறந்துருச்சு. சிவபெருமானுக்கு தாங்கல. இந்த குழந்தை அப்படி கை தட்டி பாடுதே, கையெல்லாம் சிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்திலான ஒரு தாளத்தை அதுக்கு பரிசா கொடுக்குறாரு. அப்ப பக்கத்துல இருந்த அம்பாளுக்கு, இந்த மனுஷனுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அன்பு அதிகமாயிடுச்சுன்னா அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது. யாருக்கு, சிவபெருமானுக்கு. தங்கத்துல ஓசை வருமா, வெண்கலத்துல ஓசை வரும், வெள்ளியில ஓசை வரும், தங்கத்துல ஓசை வருமா? சரி கொடுத்துட்டாரு இவரு. கொடுத்து திருப்பி வாங்கி நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடையாது. சாமி கொடுத்துட்டாருன்னா ஒன்ஸ் கொடுத்துட்டாருன்னா கொடுத்ததுதான். அது நல்லதா இருந்தாலும் சரி, நமக்கு நாம செஞ்ச வினையா இருந்தாலும் சரி, அதுதான் நம்ம அனுபவிக்கணும். இந்த உடம்பு சாமி கொடுத்தது, இனிமேல் அதை என்ன பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனா கேரண்டி உண்டு. என்ன உண்டு, சாமி நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவாருங்கிற கேரண்டி உண்டு. ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கிடையாது. அதனால புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு வச்சுதான் நம்ம கடைசி வரையும் பயணித்தாக வேண்டும். அப்ப சாமி கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அம்பாள் என்ன பண்றா, புதுசா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தா. அந்த தாளத்துக்கு என்ன பண்றா, வேற வழி இல்லை, கொடுத்துட்டாரு. 11th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டாரு சாமி. ஆனா அந்த 11th ஜெனரேஷன் கான்ஃபிகரேஷன் போடாம கொடுத்துட்டாரு. உடனே அம்பாள் என்ன பண்றா, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பண்றா. உடனே அந்த தாளத்துக்கு, தங்கத்தாலான தாளத்துக்கு ஓசை கொடுத்ததுனால அந்த ஊர் சாமி அம்பாளுக்கு பேரு தாளமுடையார், ஓசை கொடுத்த நாயகி. தாளம் கொடுத்தனால ஒரு தாளமுடையார், ஓசை கொடுத்தனால அந்த அம்பாளுக்கு என்ன பேரு, ஓசை கொடுத்த நாயகி. இன்னைக்கும் நம்ம போனோம், ஞாபகம் இருக்கா? திருத்தாளமுடையார் கோவில் போன தலப்பயணத்துல நம்ம போனோம், பெங்களூர் தலப்பயணத்துல வச்சிருந்தோம். அந்த தாளம் கொடுத்த வரலாற்றை 200 ஆண்டுகளுக்கு பின் வந்த நம்பி ஆரூரர் அந்த கோவில் தேவாரத்துல பதிவு செய்கிறார். இந்த பாட்டுல அது இல்லை. ஏன், இந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தாளம் கிடைச்சது. ஆனா இந்த வரலாறு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, சேக்கிழார் தானா நடுவில் விட்டு சேர்த்துட்டாருன்னா இல்ல, 9ஆம் நூற்றாண்டுல அந்த கோவிலுக்கு வருகிறார். எப்படி அந்த கோவிலுக்கு வர்றாருன்னா, சீர்காழிக்கு வந்தவர் அங்கே நின்றுட்டார். ஏன், இது திருஞான சம்பந்தர் நடந்து தவழ்ந்து விளையாண்ட ஊர், இதுல போய் நான் கால் வைக்கலாமான்னு நின்றுட்டார். யாரு, நம்பி ஆரூர். சீர்காழிக்குள்ள போகல, அந்த அவுட்டர்ல நின்னார்ல. நீங்க சீர்காழிக்கு தானே போக வேண்டாம், வாங்க சாமி பக்கத்துல ஒரு கோயில் இருக்குன்னு திருக்கோலக்காக கூட்டு போயிட்டாங்க. அங்க இந்த வரலாறை சொல்லுகிறாரு. சுவாமிக்கு பெருமான் இந்த இடத்துல தாளம் கொடுத்தார், அம்பாள் ஓசை கொடுத்தாள் அப்படின்னு சொன்ன உடனே நம்பி ஆரூரர் அந்த வரலாற்று சம்பவத்தை தன்னுடைய பாட்டுல வச்சு பாடுறார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் இந்தவன். உலகவர் முன் கொடுத்தான், தனியா கூப்பிட்டு கொடுக்கலையா. உலகவர் முன் தாளம் இந்தவன், அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன். அவன் எதுக்கு இறங்குவான் அப்படின்னா, லம்போ ஒரு கட்டு சாமிக்கு 500 கட்டு போட்டா நம்புவானா, இறங்குவானா? இறங்க மாட்டான் இல்லையா. அவன் எதுக்கு இறங்குவானா, பாடலுக்கு இறங்கும் தன்மையாளன். அவனுக்கு ஒரே ஒரு வீக்னஸ், சாமி சிவபெருமானுக்கு ஒரு வீக்னஸ் என்னன்னா, இதை நம்ம அருளாளர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். சிவபெருமானுக்கு என்னன்னா, அவர்கிட்ட போய் தமிழ்ல பண்ணா போதும், எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார். அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கனந்தனை எண்கணம் இறைஞ்சும் கோலேடி பெருங்கோயில் உலானை கோலக்காவிலில் கண்டு கொண்டேனே. திருக்கோயில பார்த்துட்டு இங்க கோலக்காக்கு வருகிறார் நம்பியாரூர். அங்க பார்த்தவன நான் இங்க கண்டு கொண்டேன். அதுல தாளம் இந்த அப்படின்னு இந்த பாட்டே அகச்சான்று என்று சொல்வார்.
பின்னாடி வந்தவங்க அதை வந்து பதிவு செய்து கொடுத்துருக்கிறார். இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா, ஞானசம்பந்தர் என்ன ராகத்துல பண்ண, இந்த பண்ணுக்கு தக்க ராகத்துக்கும் தக்கேசிக்கும் ஒரே ராகம். தக்க ராக பண், தக்கேசி பண், பண்ணுல 2 பேர். ஆனால் ரெண்டுத்துக்கு என்ன ராகம்? காம்போதின்னு ஒரே ராகம். இவர் தக்க ராகத்துல பாடுகிறார். அதே ஒரு தேவாரத்தை நம்பி ஆரூர் தக்கேசியில பாடினார். கிட்டத்தட்ட 2 ஒன்றா வரும். இந்த தக்க ராகத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, சின்ன குடி குடியா இருக்கிற பாட்டெல்லாம் எளிமையா பாடிடலாம். தக்கேசிக்கு என்ன ஒரு வசதி அப்படின்னா, பெரிய வரலாறு சொல்ற பாடல்கள்லாம் நிறைய பெரிய பாடல்களா இருக்கும். அதெல்லாம் எதுல பாடலாம்? தக்கேசியில பாடலாம். அதனாலதான் நம்பியாரூர் 17 பதிகங்கள் பெரிய பாடல்களை தக்கேசிலே பாடியிருக்காரு. தக்கராகத்துல பாடல. ஏன்னா தக்கராகம் சின்ன அமைப்புடையது. இப்ப ஞானசம்பந்தர் அங்க போறார். போன உடனே அந்த வழியில் நடந்தாலும் போவாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு? நிலக்கடலை கொஞ்சம் வாங்கி கொடுத்து கூட்டி போயிட்டாரு. அது சாப்பிட்டுட்டே போகுது, பார்த்துக்கிட்டே வருது. பார்த்த உடனே அங்க அழகான ஒரு சின்ன மடை. மடைனா ஆற்றிலிருந்து தண்ணீரை வயலுக்கு பிரிச்சு விடுறதுக்கு மடைன்னு சொல்லுவாங்க, ஆற்று மடை. அங்க இந்த பக்கம் அந்த பக்கமும் வாழைன்னு ஒரு விதமான மீன் பளபளப்பா இருக்கும். அந்த மீன் தாவி குதிக்குது. அத சொல்றார், மடையில் வாழை பாய. அந்த பக்கம் பெண்கள் எல்லோரும் நீராடி கொண்டிருக்கிறார்கள். மாதரார் குடையும்னா நீச்சல் அடிச்சு விளையாடுறாங்க பெண்கள். குடைதல், இந்த குடைதல்ன்ற சொல் இப்படி தண்ணியை தள்ளி தள்ளி நீச்சல் அடிக்கிற அந்த நீச்சல் என்பதற்கு பழைய பெயர் குடைந்து. குடைந்து உன் கடல் பாடின்னு வரும். மாணிக்கவாசகர் திருவம்பாவையில் அதிகமா இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். குடைந்து குடைந்தும் கடல் பாடின்னு வரும். குடைதல்னா கையால் என்ன பண்றது? அந்த தண்ணீர் அப்படியே தள்ளி விளையாடுறது. அப்படி மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். அந்த கோலக்காவில் இந்த பெருமான் இருக்கிறான். எப்படி இருந்தான்? இப்ப சுவாமியை பார்த்துட்டு கோவிலுக்கு போயிட்டாரு இருக்கும். சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட ஒருவனும். சிவபெருமான் எப்படி இருக்காரு? புலித்தோலை தன்னுடைய இடையில் கட்டி இருக்கின்ற உருவம் என்பவர்கள் என்ன அழகா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுகிறார். அந்த மாதிரி அருமையான பாட்டு பாடலாமா?